ஹாய் ஹாய் ஹலோ அனைவருக்கும் மன்னிசை நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மாலை வணக்கம். இப்போ இந்த பதிவு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, மாமா நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு எங்களுடைய 18ஆம் ஆண்டு திருமண நாள். இந்த நல்ல நாளில் நாங்கள் எங்கள் மகன் ஹாஸ்டல் இருக்காரு, ஆமா, அவரை பார்க்க போறோம். பார்த்துட்டு இரவு 8 மணிக்கு உங்களுடன் நேரலையில் சந்திச்சு எங்களுடைய திருமண நாளை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்படுறோம். கண்டிப்பா. அப்புறம் திருமண வாழ்வில் வந்துட்டு பிரச்சனைகள் வராத குடும்பஸ்தர்களா இருக்க முடியாது. எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நாங்களும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கிறோம். நம்ம வந்து பிரச்சனைகளை வந்து பெருசா நம்ம நினைச்சோம்னு வைங்களேன், அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. சரி இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையில இருந்து வெளிவரதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம அதுல கவனத்தை செலுத்தணும்னு வைங்க, இருக்கிற பிரச்சனைகள் பெருசா தெரியாது. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு அதை பேசினாத்தான் பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஒரு வழி கிடைக்கும். அப்படித்தான் நாங்க ஒவ்வொரு நாளும் கடந்து வந்து இப்ப 17 வருஷங்களை கடந்து வந்துட்டோம். இப்ப 18ஆம் ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்கிறோம். இந்த நாள்ல எங்க அம்மா அப்பா ஆசீர்வாதத்தோட, தெய்வத்தோட ஆசீர்வாதத்தோட, எங்கள் உறவுகளைய உங்களுடைய அனைவருடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு கிடைக்கணும்னு நாங்க நம்புறோம். மத்ததை நம்ம வந்து நேரடியில லைவ்ல சந்திக்கலாம். சரிங்களா? கணவன் மனைவிக்கு பிரச்சனை நடந்துச்சுண்டா கணவன் மனைவி மட்டும் பேசி தீர்த்தாலே பிரச்சனை முடிஞ்சிடும். 3ஆவது நபர் எக்காரந்து கொண்டும் தாம் வீட்டு பிரச்சனைக்கெல்லாம் நுழைய விடாதீங்க. 3ஆவது மனுஷன் நுழையாத வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. அதனால் வந்து எப்பொழுதும் வந்து கணவனுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு தான் பேசி முடிச்சிட்டாலே பிரச்சனை முடிஞ்சு போதும். அதனால் எப்போதும் சந்தோஷமாக இருங்க. ஒவ்வொரு நாளையும் திருமண நாளாக நினச்சி சந்தோஷமாக வாழ்க்கை அனுபவிச்சு பாருங்கள். வாழ்க்கை எப்போ இனிமையாக இருக்கும். அதனால் வந்து நீ இரவு வந்து உங்களோட வந்து நேரில் சந்தித்து எங்களுடைய திருமண நாளை பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்படுறோம். உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கு என்னைக்கும் தேவைன்றதை இதன் மூலம் தெரிவித்துக்கிறோம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய மாலை வணக்கம். மன்னிச்சு அனைவருக்கும் மாலை வணக்கம். போலாமா? பாய், வாங்க போலாம். டாடா.